படிக்கிறதுக்கு உட்கார்ந்தா கவனம் சிதறுதா? படிச்சது ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதா? எக்ஸாம் டைம்ல டென்ஷனா இருக்கா? கவலையே படாதீங்க. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் தியானம், மெடிடேஷன். வெறும் அமைதியா உட்கார்றது மட்டும் இல்ல தியானம். இது நம்ம மனச கூர்மைப்படுத்தி, படிப்புல இன்னும் சிறப்பா செயல்பட நமக்கு உதவி செய்யும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டா யூடியூப் சேனல். மெடிடேஷன் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். கவனத்தை அதிகப்படுத்தும். தியானம் பழகும்போது நம்ம கவனம் ஒரு விஷயத்துல நிலைக்கும். இது படிக்கும்போது ரொம்பவே உதவி செய்யும். மனசு அலைப்பாயாம புக்ல இருக்க விஷயத்த முழுசா கவனம் செலுத்த முடியும். இதனால நம்ம படிச்சது நம்ம மனசுல நல்லா பதியும். ரெண்டாவது, ஞாபக சக்தியை கூர்மையாக்கும். தியானம் நம்ம மூளையோட ஹிப்போகாம்பஸ் பகுதியை பலப்படுத்தும்னு ஆய்வுகள் சொல்லுது. இந்த பகுதி தான் ஞாபக சக்திக்கு ரொம்பவே முக்கியம். தியானம் செய்யும் போது புது விஷயங்களை கத்துக்கவும் படிச்சதை ஞாபகம் வச்சுக்கவும் நம்ம மூளைக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது. அடுத்ததா, மன அழுத்தத்தை குறைக்குது. படிப்பு எக்ஸாம் டைம்ல மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். தியானம் இந்த மன அழுத்தத்தை குறைச்சு மனச அமைதிப்படுத்துது. மனசு அமைதியா இருந்தா படிப்புல கவனம் தானா வந்துடும். தூக்கத்தை மேம்படுத்தும். நல்ல தூக்கம் படிப்புக்கு ரொம்பவே அவசியம். தியானம் தூக்கமின்மை பிரச்சனையை சரி பண்ணி ஆழ்ந்த தூக்கத்துக்கு உதவி செய்யுது. நல்லா தூங்கினா மூளைக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். படிச்சது நல்லா பதியும். முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தும். தியானம் மனசை தெளிவுபடுத்துது. இதனால ஒரு பிரச்சனை வரும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவு எடுக்க முடியும். படிப்புலையும் வாழ்க்கையிலையும் இது நமக்கு ரொம்பவே முக்கியமானது. அதுக்கடுத்து, புதுசா நாம கத்துக்கிற திறனை அதிகரிக்கும். தியானம் மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்தும். இது புதுசான விஷயங்களை நாம கத்துக்கிறதுக்கான திறனை அதிகரிக்குது. கடினமான பாடங்களை கூட எளிதாக நமக்கு புரிஞ்சிக்க உதவி செய்யுது. படைப்பாற்றலை தூண்டுது. மனசு அமைதியா இருக்கும்போது புது புது ஐடியாக்கள் நம்ம மனசுல தோணும். தியானம் இந்த படைப்பாற்றலை தூண்டி பாடங்களை புது வழிகள்ல புரிஞ்சிக்க உதவி செய்யுது. ப்ராஜெக்ட்ல கட்டுரை எழுதுறதுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தியானம் இப்ப எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். தியானம் செய்ய தினமும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து உங்க மூச்சை கவனிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து பயிற்சி செஞ்சா உங்க படிப்புல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். இதனால படிப்பு மட்டும் இல்லைங்க, உங்களோட வாழ்க்கையே இன்னும் சிறப்பா அமையும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது யாருக்காவது சென்ட் பண்ண அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை அப்பதான் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஏதாவது கமெண்ட் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய். தேங்க்யூ.